அன்பு நேயர்களே, ரணில் அவர்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டவுடன் ஒட்டுமொத்த திருட்டு கட்சிக்காரங்க, கல்வர்கள், திருடுவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஆதரவாக படையெடுத்து வருகின்றார்கள், அறிக்கை கொடுக்கின்றார்கள். உழைத்து சாப்பிட்டவர்கள், எப்படி ரணிலை வைத்து உழைத்து பிழைத்தவர்கள் அத்தனை பேர்களும் ஊழலுக்கு எதிராக கை செய்யத்தான வேணும். அதுல என்ன சந்தேகம்? ரிமாண்ட் பண்ணத்தான் வேணும். ஊழலுக்கு எதிரானவர்களை அடைப்போம் என்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் பிரகாரம் தான் சட்டம் தன் கடமையை செய்து வருகின்றது. அந்த வகையில் ரணிலுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அது குறித்து டில்வின் சில்வா அவர்கள் ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். யார் இந்த டில்வின் சில்வா? ஜேவிபியின் செயலாளர் நாயகம் அல்லது இந்த ஆட்சியின் சுப்ரீம் லீடர். இது யார் யாருக்கு புரியுமோ தெரியல. அவர்தான் ஆட்டுவித்தால் யார் ஒருவன் என்ற மாதிரி ஆட்டிக்கொண்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்தப்பட்டால் அது நமது நாட்டு நீதித்துறைக்கு எதிரானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் சுப்ரீம் லீடர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ப நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் ஒரு சுட்டிக்காட்டுகின்றார். சட்டம் தன் கடமையை செய்யும். ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அது தொடர்பில் விசாரித்து தேவை இருந்தால் அவருக்கு பிணை வழங்கும். இல்லையேல் அவர் சிறையில் தனது காலத்தை செலவிட வேண்டி இருக்கும். அதுதான் சட்டத்தின் வழி. இதேவேளை ரணிலுக்காக அன்று கூடிய அரசியல்வாதிகளின் குழு கடந்த காலங்களில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. அதாவது இப்ப ரணிலுக்கு வந்துட்டு கொடை பிடிக்கிறாங்கல்ல, ரணிலுக்காக காவடி தூக்குறாங்கல்ல, அத்தனை மைந்தர் உட்பட அத்தனை அரசியல்வாதிகளும் ரணில சிறையில் அடைக்கணும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதைத்தான் டில்வின் சில்வா சொல்லுகின்றார். 2019 ஜனாதிபதி தேர்தலின் போதும் ரணிலை சிறைக்கு அனுப்ப விரும்புவதாக ராஜபக்ச குழு கூறியது. இவ்வாறு இருக்க அன்று ரணிலுக்காக கூடியவர்களில் 90% மேற்படி அவர்கள் மீது வழக்கு இருக்காம். அதாவது ரணிலுக்கு இவ்வாறு இருக்க அந்த ரணிலுக்காக கூடியவர்களில் 90% பேர் அவர்கள் மீது அவ்வளவு வழக்கு இருக்குது. உத்தமர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. குற்றங்களை செய்தவர்கள் இப்போது குற்றங்களில் இருந்து தப்பிக்க ஒன்று கொடுக்கின்றார்கள். அதாவது ரணில் ரிமாண்டுடனே எல்லோருக்கும் மகுத்த கலக்கிட்டு அத்தனை குற்றவாளிகளும் ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்க பாக்குறாங்க. இவர் அப்படி ஆர்ப்பாட்டம் எடுத்தா தப்பிடுவாங்களா? மாகாண சபை தேர்தல் ஒன்றுக்கு முன்பாக ஜேவிபி அரசு நிறைய பேரை கைது செய்ய போது அதுல கோட்டையரும் அடங்குவார். குற்றங்களை செய்தவர்கள் இப்போது குற்றங்களின் தப்பிக்க ஒன்று கொடுக்கின்றார்கள். அனைத்து குற்றவாளிகளும் ஒன்று கூடிவிட்டார்கள் என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் என்று டில்வின் சில்வா தெரிவிக்கின்றார். ஜனாதிபதிகள் முதல் போலீஸ் மா அதிபர் ஐஜிபி வரை சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1977 ஆண்டே கை செய்யப்பட்டிருக்க வேண்டியவர் என அமைச்சர் விமல் ரெட்நாயக தெரிவித்துகிறார். அது உண்மைதானே? 1977 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ஜெயவர்தனா மற்றும் ரணில் விக்ரமசிங்கவால் கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளுக்காக அவர்கள் கை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அன்று அவர்கள் கை செய்யப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் தப்பித்து வந்திருக்கின்றார்கள். இந்த கலவரத்தின் காரணமாக வடக்கில் வீடுகளை இழந்த மக்கள் இன்னும் பெரும் துயரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே பதில் கூற கடமைப்பட்டுள்ளார் என்று விமல் ரெட்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 1981 ஆண்டு ரணில் அமைச்சராக இருந்த போதும் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. இதற்காகவும் ரணில் கை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதுவும் நடக்கவில்லையே. 1983 ஆண்டு கருப்பு ஜூலை 1 கலவரத்திற்காக ரணில் கை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அல்லவா? ஆனால் அப்போதும் அவர் கை செய்யப்படவில்லை. மேலும் உள்நாட்டு யுத்தம், படலந்த சித்திரவதை முகாம் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் அவர் கை செய்யப்படாமல் தப்பித்து வாழ்ந்தார் என தெரிவித்துள்ளார் விமல் ரட்நாயக. கருப்பு ஜூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்கே என்று அமைச்சர் விமல் ரட்நாயக மேலும் தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே
கைது செய்யப்பட்டமை தவறு என முன்னாள் எம்பி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் கூறுவது கவலை அளிக்கின்றது என்றும், அவர் யாழிலிருந்து கதைக்கின்றாரா அல்லது ரணிலின் வீட்டிலிருந்து கதைக்கின்றாரா என்று கூட நிமல் ரெட்டியாக ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டிருக்கின்றார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டு உட்பட கருப்பு யூலை கலவரம், நூலகம் எரிப்பு, படுகொலைகள் உட்பட பல சம்பவங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்தான் ரணில் விக்ரமசிங்கே. இப்படிப்பட்ட நபரை பாதுகாக்கும் விதத்தில் கருத்து வெளியிடுவது என்பது கவலை அளிக்கின்றது என்றும் அழகாக தெளிவாக அமைச்சர் விமல் ரெட்டிநாயக்க அவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கின்றார். இந்தியாவில் இருந்து நாடு திரும்பும் இலங்கை அகதிகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் செப்டம்பர் 21 ஒரு வருடமாகின்றது. இதனை முன்னிட்டு 1 தேதியில் இருந்து அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பமாகின்றது. வடக்கில் இருந்துதான் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வோம் என்றும் விமல் ரெட்டிநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நாட்டில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். பலம் பொருந்தியவர்களுக்கு எதிரான சட்டம் செயல்படாது என்ற நிலை மாற்றப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே மட்டுமல்ல, எப்படியான நபரும் சட்டத்துக்கு கட்டுப்பாட்டை செயல்பட வேண்டும் என்றும், இந்த விடயத்தில் எவருக்கும் விதிவிலக்கு என விதிவிலக்கு அல்ல என்றும் தெரிவித்திருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே ஆபத்தான நபர் தான். அவரது கடந்த காலம் பட்டலந்த சித்திரவதை இல்லத்தை நடத்துவது போன்ற குற்றச்சாட்டுகளால் கரைப்பட்டது என முன்னிலை சோசலிச கட்சியின் செயற்பாட்டாளர் துமிந்த நாகமுவ எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டமை குறித்து முன்னிலை சோசலிச கட்சியின் சார்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கே ஒரு ஆபத்தான நபர். பாம்பை காயப்படுத்தி கொல்லாத விடில் அது பதிலடி கொடுக்கும். அதாவது நாம சொல்ல வரும் இந்த இடத்துல ரணில் என்பது மிகவும் மோசமான ஒரு நரிமார் தெரிஞ்ச விடயம். இப்போது இவர்கள் தொட்டுவிட்டு இப்ப எந்தெந்த குற்றச்சாட்டு கூட அவருக்கு பிணை கொடுக்க முடியாது. ஆனால் அவர் இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டது கூட அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளின் அழுத்தம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், ரணிலில் கை ஊடகத்தை சொல்லி இருக்கின்றோம். ரணிலில் கை வைத்தால் அமெரிக்கா முந்திக் கொண்டு ஓடி வரும், மஹிந்தர் மேல் கை வைத்தால் சீனா வரும். அப்ப கோட்டையில கை வச்சா யாருமே கேட்க மாட்டாங்க, அனாதை பிள்ளை. அதை பார்க்கலாம். எனவே எந்த ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும் இப்படியான ஒரு நிலவரத்தை எடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லை. இதை நாங்கள் வாழ்த்தலாம். ஆனால் இப்பொழுது ரணில் அவர்களுக்கு இன்று மாலை அவருக்கு ஒரு பிணை பெயில் கிடைக்குமானால் மிகப்பெரிய அரசியல் முன்னெடுப்புகள் நடக்கப்பட போகின்றது. அதற்கான திட்டமும் தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். அது குறித்தான ஒரு ஆழமான காணொலி ஒன்றை தர இருக்கின்றோம். ராஜதந்திர, அதாவது சொல்ல, அந்த பாம்பை காயப்படுத்தி விட்டோம் என்றால் பாம்பு உங்களை கடிச்சு விடும். அந்த பாம்பை ஒட்டுமொத்தம், அதாவது 20 ஆண்டு சிறை செல்லக்கூடிய சட்டத்தின் 300 கிரிமினல் ஆஃபென்ஸ் 388 அவர் வந்திருக்கிறார். அப்படியானால் 388, ஆமா 388, அதன் கீழ் அவருக்கு 20 ஆண்டு சிறை கொடுக்கக்கூடிய சட்டம் என்றும் சொல்லப்படுகிறது. மறுபுறம் சட்டம் அதிபரின் ஆலோசனை இல்லாமல் பிணை வழங்க முடியாது என்றால் அப்ப இன்று அவருக்கு பெயில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏனெனில் அவருக்கு பெயில் கொடுக்க வேண்டும் என்றால் உயர் நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சட்டம் அதிபரும் உயர் நீதிமன்றம் தான் அதுக்குரிய வேலைகளை உத்தரவை கொடுக்க வேண்டும். அது கொடுக்குமா இல்லையா என்பதை நாம் இன்று பகல் 12 மணிக்கு தெரிந்துவிடும். ராஜதந்திர சமூகத்தின் சில பிரிவினரின் அழுத்தங்களை மீறி அரசாங்கம் விக்ரமசிங்கேவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுத்துள்ளது. இது தொடர்பாக அரசாங்கத்தை நாம் பாராட்டுகின்றோம். அத்துடன் ரணிலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தமது கட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் என தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து தீவிர சிகிச்சை பிரிவில் ICU அனுமதிக்கப்பட்டுள்ளதை நிட்டம்புவ தேர்தல் தொகுதி அதனகலில் இருந்து கருப்பு கொடி நகரத்தில் கட்டப்பட்டதை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதாவது இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்தனகல தொகுதி பகுதி எங்கிலும் கருப்பு கொடி நிட்டம்புவ ஏரியாவில் இரவோடு இரவாக கருப்பு கொடி கட்டியிருக்கிறாங்களாம். அது யாரு கட்டிக்கிறாங்க? ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சஜித் அணியும் ரணில் அணியும் சேர்ந்து இணைந்து நிட்டம்பு நகரத்தின் மத்தியில் கருப்பு கொடிகளை கட்டியுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் வந்த நிட்டம்பு போலீசார் அவற்றை கலட்டுமாறு, ரிமூவ் பண்ணுமாறு அச்சுறுத்தியாகவும் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. கொஞ்சம் வாங்கலாம் அவங்கள, அதுக்கு என்ன கருப்பு கொடி பண்ணி கிடக்கு? அது உண்மையிலேயே ரணில், அதாவது
ரணில மூஞ்ச பார்த்தா தான் ஒரு பாவமா இருக்கும். உண்மையிலே எல்லாருமே பரந்துரும். அந்த ஆளு செயல்பாடு அந்த ஆளுக்கு இது காணாது. எப்பவோ அரெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டும். எனவே இந்த அரசு என்பது அரசாங்கத்தின் முடிவுக்கு அப்பால் அது சட்டம் தன் கடமையை செய்திருக்கின்றது. இன்னும் பலர் இருக்கின்றார். ஆனால் இது வெள்ளோட்டமாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு பின்னாலும் சந்திரிகை அம்மாவை தவிர மற்றவங்க எந்த வயசுன்னு பார்க்காமல் தகுதி தராந்தாரம் பார்க்காமல் அவர்களை எல்லாம் கை செய்வதற்கான நிலைமை ஒன்று தென்படுவதாகத்தான் படுகின்றது. இருந்தும் மற்றும் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.